ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான் என்ன, எதை ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணலாம் இந்த 2A படிக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் 2 2A எனக்கு இப்போ 2025 நடந்த குரூப் 2 2A எனக்கு கிளியர் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியலை. அப்படி இருக்கவங்களும் ப்ளஸ் இல்லை சார் நான் 2026 டிஎன்பிஎஸ்சிக்காக வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ டவுட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணலாம், எதை ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், கிளியர் ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஓகே, குரூப் 2 2A 2025 நடந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நமக்கு 2Aக்கான சிலபஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சிலபஸில் எதெல்லாம் எங்கே படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எதை ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆசிலேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு 2A சிலபஸில், ஓகேவா, நம்ம 2A சிலபஸில் நியூ சிலபஸில் நமக்கு தெரியும் 150 கொஷின்ஸ் ஜிஎஸ்லேருந்து வரும், 50 கொஷின்ஸ் நமக்கு ரீசனிங்லேருந்து வரும் அப்படின்னு, ஆமாம் தானே? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிங்க. ஸோ இந்த புக்குக்கு நமக்கு இந்த யூனிட்டுக்கு நம்ம பர்டிகுலராக நம்ம எதை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கா வெங்கடேசன் சாரோட புக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இப்போ நியூ எடிஷனும் வந்துருச்சு, ஓகேவா? ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது 2 பார்ட்டாக இருக்கும். அந்த பார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழ்நாட்டினுடைய தற்கால வரலாறு நம்ம வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கா வெங்கடேசனோட புக்கு 2025க்கு நியூ அப்டேட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பழைய அப்டேட் இருக்குது சார் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது சார் அப்படின்னா, ஸோ அது ஒரே புக்காக இருக்கும். ஸோ அதிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஸோ ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஆக்சுவலாக இது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரே எக்ஸாம் தான் நடந்திருக்கு இல்லையா? ஸோ 2Aக்கு வந்து நம்ம தனியாக முதல்ல கம்பைண்டாக இருந்தது, அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் சிலபஸையும் சேஞ்ச் பண்ணி நமக்கு என்ன கொடுத்தாங்க, தமிழ்லாம் வச்சு கொடுத்தாங்க. பட் இப்போ தான் வந்து நமக்கு தமிழ் சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் கிடையாமல் இல்லாமல் இருக்கப்போ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழோட வந்தப்போ வந்த கொஸ்டினை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி சில டேட்டாக்கள் சொல்கிறோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து நமக்கு என்னது, அப் டு நமக்கு வேலூர் கழகம் வரைக்குமே, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, இந்த ரேஞ்ச் வரைக்குமே அப்படிங்களா? ஸோ ஆங்கிலேய மராத்திய போர், இந்த ரேஞ்ச் வரைக்குமே நமக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது. போன டைம் இது வந்து பெருசாக கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஓகேவா? ஸோ இந்த டைம் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி 8th and 11th ஹிஸ்ட்ரி புக்ல இருக்கு. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தே அதை படிச்சுக்கலாம். இதுவே போதுமானது. பெருசா இதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதர் சோர்ஸ் பெருசா போகணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து பாருங்க, பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம், நம்ம கா வெங்கடேசன் புக்ல இதை பத்தின சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கா வெங்கடேசன் புக்ல நம்ம முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள், தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்ட நிகழ்ச்சியில ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரைக்கும். இது ரொம்ப முக்கியமான பார்ட். இது ரொம்ப கிளியரா நம்ம படிச்சுக்கணும். அது இல்லாம எந்த இடத்துல நம்ம வெங்கடேசன் புக்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டினுடைய சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, பகுத்தறிவு வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கங்கள், இந்த விஷயங்களை பத்தி என்னது, பெரியார், அண்ணா, இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கா வெங்கடேசன் புக்ல ரெஃபர் பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் இருக்கிறது சார், பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, அரிக்கமேடு, கீழடி, ஆதிச்சநல்லூர், இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்களே சார், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் புக் பார்க்கணும், இதோட வெப்சைட்ஸ் பார்க்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருக்குறள் விஷயங்கள், திருக்குறள் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்கணும். பிளஸ் அது இல்லாம இந்த கொடுத்துருக்கூடிய டாபிக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய குறள் எதுல எல்லாம் இருக்கு, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, யூனிட் 2ல தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம், தமிழ்நாடு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து 45 கேள்விகள், இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனது, ஓகேவா? மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அலகுல பார்த்தோம்னா எத்தனை கேள்விகள் இருக்கு, 30 கேள்விகள் இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட், இதுல என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த புக்கு சார் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கா வெங்கடேசன் புக்கோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கே இருக்கு. அது 2025க்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த புக்கே ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா இதுல இருந்து மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு, இது நம்ம ஆல்ரெடி பிரிலிம்ஸ்ல படிச்சிருக்கோம். எது வரைக்கும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, எது வரைக்கும், ஸோ மாநில சட்டமன்றம் வரைக்குமே நம்ம படிச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ முதலமைச்சர்
முதலமைச்சர் பிளஸ் அமைச்சரவை குழு, அதுக்கப்புறம் மாநில சட்டமன்ற முறையும் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதோட கட்டமைப்பு அதிகாரங்கள். ஸோ கட்டமைப்பு கூட நமக்கு என்னது ப்ரிலிம்ஸ்லேயே கவர் ஆயிடும். ஸோ இதோட அதிகாரங்கள் என்ன, செயல்பாடு என்ன, உள்ளாட்சி அமைப்புகள். சார் உள்ளாட்சி அமைப்புகள் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க சார். உள்ளாட்சி அமைப்புகள் ப்ரிலிம்ஸ்ல படிச்சது பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், அதுல கொடுத்துருப்பாங்க, நமக்கு வெங்கடேசன் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். அதுல இருக்கிறதுக்கு நமக்கு கிளியரா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம அது போதுமானது. அது இல்லாம எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்தாலும் நம்ம அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்ல நம்மளால படிச்சுக்க முடியும். தலைமைச் செயலகம், தலைமைச் செயலகம் இதெல்லாம் தனித்தனியாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை படிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கு கா வெங்கடேசன் புக்கு 2025 நியூ எடிஷனே வந்துச்சு. நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இதுல கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளும் உண்டு, ஸோ நலத்திட்டங்களும் உண்டு. ஸோ ஸ்கீம்ஸும் இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். சார் இங்க தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் 1990 முதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். அப்போ 1990 முதல் இருக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம படிச்சா போதுமா சார் அப்படின்னு கேட்டா பத்தாது. ஏன்னா என்னது, சோஷியல் இஷ்யூஸ்ல நமக்கு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாபிக் வரையில நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் நமக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸை நம்ம படிச்சுதான் ஆகணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தோம்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் கொடுத்துருக்காங்க யூனிட் 3ல 20 மார்க்ஸ். சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஸ்கூல் புக்லேயும் சில டாபிக்ஸ் இருக்கு. நம்மளால ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அணுக்கரு இயற்பியல் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். அணு ஆற்றலுடைய பயன்பாடுகள், மின்னணுவியல் மற்றும் தொடர்பான விஷயங்கள், அது இல்லாம எனது மின்கலன்கள், வாயு எரிபொருள்கள், எல்பிஜி சேர்மங்கள், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கூல் புக்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் சார் எக்ஸ்ட்ரா நம்ம புக்ஸ் ஏதாவது இருக்கா சார் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்கு நமக்கு ப்ரொஃபசர் இளையராஜா கண்ணன் அப்படிங்கிறவர் நமக்கு போட்டிருக்காரு. ஸோ 2025 எடிஷனே இருக்கு. ஸோ நீங்கள் அதை வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு என்னது, அதில் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அப் டு எண்டு வரைக்குமே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சிலபஸ் வைஸ் அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ண முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ரெகுலராக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். நம்ம சிலபஸ்ல என்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலே போதுமானது. அடுத்து பாருங்க, யூனிட் 4. யூனிட் 4ல தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் அண்ட் அதோட சோஷியல் இஷ்யூஸ் கொடுத்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு என்ன புக்கு சார் ரெஃபர் பண்ணலாம், ஏன்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு நமக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனோட எஸ் சதீஷ்குமார் சார் அவர்களோட புக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயே நமக்கு டாபிக் வைஸ் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, தமிழ்நாடு பொருளாதார தன்மைகள், மாநில நிதிநிலை அறிக்கை, ஸோ இதெல்லாம் விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் இந்த விஷயங்கள் நம்மளால அதுல இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பா வாங்குறவங்க அப்டேட்டட் வெர்ஷனா வாங்க. ஏன்னா அதுல முக்கிய புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ நம்ம இது எல்லாமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1990ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் படிச்சா போதுமா சார் அப்படின்னு ஸோ அதுல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 1990க்கு அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. ஆமா தானே? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். பட் என்னது, இதுல சோசியல் இஷ்யூஸ்ல பாருங்க, அண்மை கால நலவாழ்வு திட்டங்கள், மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், அண்மைக்கால நலவாழ்வு திட்டங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனை, பாலியல் தாக்குதல்கள், சட்ட மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள், மகளிர் நலத்திட்டங்கள், சுய உதவி குழுக்கள், ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இதுல நம்ம பறையில தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், சிறுபான்மையினர்கள், விளிம்பு நிலை மேம்பாட்டிற்கான அரசினுடைய நலத்திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த டாபிக்ல வரையில நமக்கு 1990ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய திட்டங்களும் நமக்கு கவர் ஆகும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், அடுத்து பாருங்க, அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு தனியா ஒரே புக்கா வாங்கி நம்மளால படிக்க முடியாது. நமக்கு ஆல்ரெடி பிரிலிம்ஸ்ல படிச்ச மாதிரி புவியியல், நமக்கு ஜியாகிரபில தமிழ்நாட்டோட அமைவிடம், நிர்வாக பிரிவுகள், நிலப்பரப்பினுடைய அம்சங்கள், முக்கியமான ஆறுகள், கால்நிலை இது எல்லாமே வந்திருக்கும். நமக்கு இது எது வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறது வரைக்குமே நம்மளால எது வரைக்கும் படிச்சுக்க முடியும், ஆல்மோஸ்ட் பாருங்க, நமக்கு போக்குவரத்து, இரும்பு, வான்வெளி, கடல் இது எல்லாமே நமக்கு இருக்கு. போக்குவரத்து இது வரைக்கும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ஸ்கூல் புக்ல ரெஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் சிக்கல்கள், மாசு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நமக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே. ஸோ அடுத்து பாருங்களேன், என்னது மரபியல், இனங்கள், சுற்றுச்சூழல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு COP 28, அது இல்லாமல் பேரிடர் மேலாண்மை, ஸ்கூல் புக்லையும் பேரிடர் மேலாண்மை இருக்கு. பட் அது பத்தாவது, நமக்கு என்ன பண்ணிக்கணும், ஸோ இந்த மாதிரி இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்ல நமக்கு என்னது சதீஷ்குமார் சார் அவர்களோட புக்ஸ்லயும் சில ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க
நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய விஷயங்களை நீங்க நோட் பண்ணணும். அது இல்லாம சார் நமக்கு இயர் புக் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்து இயர் புக் இருக்கும், மனோன்மணி இயர் புக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இயர் புக்ஸ் இருக்கும். அதுலயே நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிஓபிஸ் பத்தின விஷயங்கள் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன பேக்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுக்கு என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியாச்சு. என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் அப்படின்றது சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான பார்ட் பில வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது 50 கொஸ்டின்ஸ். எதுல? ரீசனிங்ல. ஆமா தானே? ஒரு 27 டாபிக்ஸ் இருக்கு. 27 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ நான் இருக்கிறதுலையே மேஜர் பார்ட்டாக இதை தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நீங்கள் 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஜிஎஸ்ல அட்டன் பண்ண போறீங்கன்னா அது எந்த டாப்பிக்ல இருந்து என்னது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாலும் நம்மளால அது எங்கேருந்து எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் நமக்கு 100% ஷியோராக நம்மளால இதுதான் ஆன்சர்னு சொல்லி உறுதியாக நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டால் அந்த 150 கொஸ்டின்ஸில் மினிமம் ஒரு 40 to 50 கொஸ்டின்ஸ் தான் நம்ம அது மாதிரி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ மற்ற ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஒரு 80 கொஸ்டின்ஸ் அண்ட் அபோவ் நமக்கு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு 90% தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 80% தெரிஞ்சிருக்கலாம், ஒரு 60% தெரிஞ்சிருக்கலாம். சில இது நமக்கு இதுதான் கெஸ் பண்ணி போடலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு இந்த 50 கொஸ்டின்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நமக்கு நிறைய இன்ஸ்டியூட்டோட புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆமா தானே? சார் எனக்கு வந்து பேசிக்ஸ் தான் சார் வரும் ரீசனிங், நான் அப்பதான் புதுசாக பார்க்க போறேன் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட்டோட புக் இருக்கும், அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அந்த இன்ஸ்டியூட்டோட புக்ஸை நம்ம வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றவங்க ஆர்எஸ் அகர்வாலோட புக் நம்ம வாங்கி ரெஃபர் பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ ரெஃபரன்ஸ் புக் சொல்லியாச்சு, என்னென்ன விஷயங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றது சொல்லியாச்சு. ஆமா தானே? நெக்ஸ்ட் எதை சார் ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா கவனிங்க. இப்போ சார் கட் ஆஃப் ரேஞ்ச் எனக்கு கன்ஃபார்ம் கிளியர் ஆகுமா ஆகாது அப்படின்ற எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கட் ஆஃப் ரேஞ்ச்க்கான என்ன பண்ணிருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சார் எனக்கு வந்து 150 அண்ட் அபோவ் வருது சார் அப்படின்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் புக்கில் வாங்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே சார். சார் எனக்கு 150க்கு கம்மியாக தான் சார் வருது, நான் என்ன சார் பண்றது? நான் 140 to 150 ரேஞ்சில் இருக்கேன் சார், இதுதான் அந்த ஆசோலேஷன்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ். ஆமா தானே? எனக்கு வருமா வராதான்னு தெரியல சார், நான் இப்போ இதே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒருவேளை 2026 எக்ஸாமுக்கு விட்டுறேன்னா என்ன சார் பண்றது அப்படின்ற ஆசோலேஷன்ல இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெட்டரான ஆப்ஷனா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 50 கொஸ்டின்ஸ். ஏன், என்ன சார் காரணம் அப்படின்னா அதுக்கான ரீசனை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறமா பின்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன். சொல்றது புரியுங்களா? நமக்கு பிரிலிம்ஸ்ல கவர் ஆகக்கூடிய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நமக்கு பிரிலிம்ஸ்ல என்னது நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அப் டு தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய அமைப்பு வரைக்குமே, கட்டமைப்பு வரையுமே இருக்கு. ஆமா தானே? ஸோ அது வரையும் இருக்கிறத கிளியரா படிச்சுக்கோங்க. சார் ஏன் சார் இதை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிங்க. ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒருவேளை ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கன்சர்ன் வச்சுப்போம். ஒன்னு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனா என்ன சார் பண்றது, ஒன்னு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலன்னா என்ன சார் பண்றது. நல்லா கவனிங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சுன்னா இதுல இருந்து மட்டுமே 50 கொஸ்டின்ஸ் உங்களால என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் சிஏ அண்ட் ஸ்கீம்ஸ், இதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். நமக்கு சிலபஸ்ல என்ன சிஏ கவர் ஆகுதோ, என்ன ஸ்கீம்ஸ் கவர் ஆகுதோ நீங்க அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சார் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நான் கவர் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் நம்ம சிலபஸ்ல கவர் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல இது பண்ணலாம். பட் தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ்க்கு அதிக ஃபோக்கஸ் கொடுங்க. அடுத்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன். சார் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நமக்கு என்னது பிரியாம்பிள்ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு நமக்கு எது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, நமக்கு ஸ்டேட்டோட நமக்கு என்னது நமக்கு ஸ்டேட் சட்டமன்றத்தினுடைய நமக்கு கட்டமைப்பு வரையும் கொடுத்தாங்க. ஸோ அது வரையும் கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 months டைம் இருக்கும். அப்ராக்ஸா நமக்கு ஒரு 2.5 மாசம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், கவர் பண்ணிட முடியும். இது நீங்க கிளியரா வச்சிருந்தீங்க அப்படின்னா பிஃபோர் த ரிசல்ட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஓகே சார், இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்டா படிக்க சொல்றது நமக்கு ரீசனிங், சிஏ அண்ட் ஸ்கீம்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இதை படிங்க. ஏன்னா இதுக்கு அதிகமான ஸ்கோர்ஸ் இருக்கு. நீங்க ஆல்மோஸ்ட் இதை கவர் பண்ணாலே உங்களுக்கு பாதி ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும். சொல்றது புரியுதுங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நீங்க படிச்சுக்கலாம் ஆஃப்டர் த ரிசல்ட். ஓகேவா? சார் இல்ல சார் எனக்கு ஒரு வேளை ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல சார், நான் என்ன சார் பண்றது?
கவலையே வேண்டாம். ஏன்னா என்னது 2026ல எக்ஸாம் இருக்கிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டிசம்பர்ல ஆனுவல் பிளான் வரப்போகுது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ நல்லா கவனிங்க. ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் நமக்கு குரூப் 2 நமக்கு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலயுமே குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆமா தானே? பட் இந்த 10 கொஸ்டின்ஸ்ல நம்மளால நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 10 கொஸ்டினுக்கு அவுட் ஆஃப் 10 நம்ம போட்டோமான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுல ஒரு 6 கொஸ்டின் 5 to 6 கொஸ்டின் தான் நமக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். மிச்சம் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பா என்னவா இருக்கும், டஃப்பான கொஸ்டினா இருக்கும். ஸோ அதை நம்மளால நீங்க ஃப்ளூக்ல தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க இதுக்கு ப்ரிலிம்ஸ் நம்ம மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரிலிம்ஸ்க்கும் அந்த 10 கொஸ்டின் ரெடி ஆயிடும். இன்கேஸ் நீங்க உங்களுக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகல, அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம 2026 எக்ஸாமுக்கு இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு சாலிடா கையில இருக்கும். ஓகேவா சார்? நெக்ஸ்ட் சிஏ அண்ட் ஸ்கீம் சார், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிஏ அண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து மினிமம் நம்ம 6 to 8 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். 6 to 8 கொஸ்டின், அதிகபட்சம் 10 to 12 கொஸ்டின்லாம் கூட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு இந்த கொஸ்டின் நமக்கு கையில ரெடியா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நமக்கு என்னது இது ஒரு மேஜர் பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்டை படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னது ஜாக் ஸ்பாட் மாதிரி நமக்கு 2 in 1 மாதிரி. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் பாதி சிலபஸ் கவர் பண்ணிருக்கலாம். இல்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல சார் அப்படின்னா 2026 எக்ஸாம்ஸ் தான் கவர் பண்ண போறேன் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆல்மோஸ்ட் இதுல இருந்து நமக்கு ஒரு மேஜர் பார்ட்டை கவர் பண்ணி முடிச்சிடலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நமக்கு என்னது, ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ சார் வரும், கிரேஸ் மார்க் எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ நிப்பாட்டியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. சார் எனக்கு சிலபஸ் நமக்கு இந்த 2A சிலபஸ் எனக்கு வேணும் சார் அப்படின்றவங்க நமக்கு டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் இருக்க நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ரெகுலராக இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோ வரும். ஸோ 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு சிலபஸ், அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஷார்ட்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு சிஏவோட ஷார்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதையும் பார்த்து உங்களுக்கு வித் ஷார்ட் கட்ஸோட வரும். ஸோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸாக, ஸோ நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறலாம். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you everyone.